மாணவ மாணவிகளுக்கு இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி அதாவது நம்ம தொடர்ச்சியாக என்எம்எம்எஸ் தேர்வுக்கான கணக்குகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இயற்கணிதம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஜென்ரலான அடிப்படையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய கணக்குகள் சிலவற்றையெல்லாம் நம்ம போட முடியும். சரியா? அதுக்காக இந்த இயற்கணிதம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரக்கூடிய சில ஜென்ரலான சில பொதுவான இல்லாத அடிப்படையான கணக்குகளை இப்போ நம்ம பார்க்கலாம். நேற்றே அதில் சில கணக்குகள் பார்த்தோம். அதாவது இயற்கணிதத்தில் கூட்டல் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ண கணக்குகள் நேற்று பார்த்தோம். இயற்கணித கூட்டல், இயற்கணித கழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதிலேருந்து சில மாடல்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பெருக்கல், இயற்கணிதத்தில் பெருக்கல், அதை எப்படிலாம் கணக்கு கேட்பாங்க, நாம் அதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம். நேற்று ஒரு சில கணக்கு போட்டோம் இல்லையா, அதேமாதிரி இன்றைக்கும் சில கணக்குகள் போடுவோம். இப்போ ஒரு கணக்கு எக்ஸு ப்ளஸ்ஸு 20 ஈக்குவல் டு 50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது இயற்கணிதம் அப்படின்ற கணக்கில் வரக்கூடிய கூட்டல், இயற்கணித கூட்டல் கணக்கு மாதிரி இது. சரியா? இங்கே கூட்டல் குறி போட்டதுனால கூட்டல் கணக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்தாக்கா இந்த எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒரு நம்பர் வந்துச்சு, ஏதோ ஒரு நம்பரையும், இந்த எக்ஸுன்றத்தில் ஒரு நம்பரையும் இந்த 20ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 50 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஜென்ரலாக பார்த்த உடனேவே சில பேர் தெரிஞ்சுக்கலாம். அந்த எக்ஸுன்ற இடத்துல என்ன நம்பர் வந்தாக்கா இந்த 50ன்றது இங்கே வந்திருக்கும், இந்த 50 எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சில நேரம் சில பேருக்கு தெரியாது. அப்படி தெரியாதவங்களுக்கு அதுக்காக தான் இந்த கணக்கு. இப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கிற இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணுன்னாக்கா, நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூஸை சில சேஞ்சஸ் பண்ணி கூட்டலோ கழித்தலோ பண்ணும்பொழுது இந்த எக்ஸுன்ற இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸை அப்படியே வச்சுக்குவோம். இந்த எக்ஸை அப்படியே நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிட்டு, இந்த 20 நம்ம இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். அப்படி கொண்டு போகும்பொழுது இந்த 20 இந்த இடத்துல கூட்டல் குறியீடில் இருக்குது இல்லையா, இந்த பக்கம் அடுத்த சைடு போகும்பொழுது அது கழித்தல் குறியாக மாறும். இந்த பக்கம் கூட்டல் இருந்துச்சுனாக்கா அந்த பக்கம் போகும்போது கழித்தலாக மாறும். ஒருவேளை இந்த இடத்துல கழித்தல் இருந்துச்சுனாக்கா அந்த பக்கம் போகும்போது கூட்டலாக மாறும். சரியா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ இப்படி இருக்கும்பொழுது இந்த எக்ஸை இங்கேயே வச்சுக்கிட்டு ஈக்குவல் போட்டுக்கலாம். ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன இருக்குது 50, அதை போட்டுக்கலாம். 50 போட்டுக்கிட்டு இப்போ இங்கே கூட்டல் 20 இருக்குது இல்லையா, இதை இந்த பக்கம் வரும்னு இந்த பக்கம் வரும்னு சொன்னியா, அப்படி வரும்பொழுது இந்த கூட்டல் 20ன்றது கழித்தல் 20 மாறும். அதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, 50லேருந்து இந்த 20 நம்ம கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 50லேருந்து 20 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 30 வரும். 50லேருந்து 20 போச்சுனாக்கா 30 வரும். அப்போ அந்த எக்ஸுன்றது எக்ஸினுடைய மதிப்பு 30 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த இடத்துல 30 இருந்திருந்தால் தான் அதுவும் இந்த 20ம் சேர்ந்து 50ன்னு மாறி இருக்கும். சரியா? இப்படி தான் இந்த மாதிரியான கணக்குகளை நாம் போடணும். சரியா? அடுத்ததாக இதையே இன்னொரு கணக்கு போடலாமா? இதை ஞாபகம் வச்சுக்குவீங்களா? அடுத்ததாக இன்னொரு கணக்கு போடலாம். சரியா? இப்போ எப்படி வேணாலும் இந்த பக்கம் எக்ஸ் இருக்கலாம், அல்லது இந்த பக்கம் எக்ஸ் இருக்கலாம், எப்படி வேணாலும் எக்ஸ் இருக்கலாம். சரியா? நிறைய மாடல்ஸ் இருக்குது. பேசிக்கான சில விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா அட்வான்ஸ்டு லெவலில் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ 40 ப்ளஸ்ஸு, இதுலேயே இன்னொரு மாடல், இதே மாடல்லே இன்னொரு கணக்கு 40 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 85 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கணக்கு இருக்குது. இது எப்படி சார்? போன முறை போடும்போது இந்த எக்ஸ் இந்த பக்கம் இருந்துச்சு, இப்போ எக்ஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா எதனா சேஞ்சஸ் பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நமக்கு இந்த எக்ஸுன்ற இடத்துல என்ன மதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கணக்கு கேட்குறாங்க. சரியா? அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மதிப்புகளை இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு கழிக்கும்பொழுதோ இல்லை கூட்டும்பொழுதோ நமக்கு அந்த வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது, இது ரெண்டுத்தையும் கூட்டினா இந்த 85 வருமாமா. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் கூட்டினா இந்த பக்கம் 85 இருக்கும், இங்கேயும் 85 இருக்கும். அப்படி தான் அர்த்தம். இந்த 40ஐயும் எக்ஸையும் கூட்டினா 85ன்ற ஒரு மதிப்பு வருமாமா.
ஆனால் அந்த எக்ஸுன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ இந்த எக்ஸை மட்டும் நம்ம இங்கே வச்சுக்குவோம். இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 40 வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். இந்த பக்கம் கொண்டு போகும்போது இப்போ என்ன 40 இங்கே இந்த முன்னாடி வந்துட்டு கூட்டலும் இல்லை கழித்தலும் இல்லை சார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னாக்கா, முன்னாடி எந்த ஒரு சிம்பலும் குறியீடும் இல்லைன்னா அது கூட்டல்னு அர்த்தம். அப்போ இந்த பக்கம் 40ன்றது கூட்டல் 40ன்னு இருக்குது. சரியா? இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் ஈக்குவல் போட்டுக்கலாமா? அங்கே ஏற்கனவே 85 இருக்குதா, அதையும் போட்டுக்குவோம். சரியா? இப்போ இந்த 40 இந்த கூட்டல் 40 இந்த பக்கம் வரும்பொழுது ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது -40 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். -40 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அப்போ வந்துட்டு இப்போ என்னன்னாக்கா இந்த ஸ்டெப் அப்படியே போட்டுக்கிட்டு இந்த 80லேருந்து 40 கழிக்கணும். 80லேருந்து 40 கழித்தோம் அப்படின்னாக்கா என்ன வரும்? சாரி, 85லேருந்து 40 கழிக்கணும். 85லேருந்து 40 கழிக்கணும். இந்த 5 இருக்குது, 5க்கு 5 அப்படி போட்டுக்கலாம். சரியா? 5 8லேருந்து 4 போச்சுனாக்க 4 45ன்னு வரும். அப்போ இந்த எக்ஸுன்ற இடத்துல எக்ஸோட மதிப்பு என்னென்னா 45. இவ்வளோ தான். இதுமாரி தான் வந்துட்டு கணக்குகள் வந்துட்டு செய்யணும். சரியா? இன்னொரு சின்னதாக இன்னொரு கணக்கு ஒன்று போட்டுடலாம். அடுத்ததாக வந்துட்டு ஒரு கணக்கு எக்ஸு -20 ஈக்குவல்ட்டு வந்துட்டு 25 இப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த கணக்கு பாருங்கள், இதுவும் போன கணக்கு மாதிரி தான். இந்த எக்ஸுன்ற இடத்துல ஒரு மதிப்பு வரும். அந்த மதிப்பாக கூட இந்த மதிப்பை வந்துட்டு 20 மைனஸ் பண்ணோம்னா 25 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குமாமா. 25 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமாமா. அப்போ வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த எக்ஸை வந்துட்டு இங்கே வச்சுக்கலாம். எக்ஸு -20 இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். இந்த பக்கம் கொண்டு போகும்போது இந்த -20 +20 வந்துட்டு மாறும். அப்போ இந்த எக்ஸு இங்கே வச்சுக்கிறோம், ஈக்குவல் போட்டுக்கிறோம். இந்த 25 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 20 வந்துட்டு -20 இருக்குது இல்லையா, இது இந்த பக்கம் வரும்பொழுது +20 வந்துட்டு மாறும். +20 மாறிச்சுன்னா என்ன வரும்? இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் கூட்டலாமா? கூட்டினாக்கா 25 ஒரு 20 கூட்டினா 45ன்னு வரும். இதுதான் வந்துட்டு ஆன்சர். இந்த எக்ஸுக்கான மதிப்பு வந்துட்டு 45. இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுக்கான மதிப்பு வந்துட்டு 45. சரியா? இப்போ நீங்கள் வேணால் அந்த எக்ஸுக்கு இருக்கிற இடத்துல வந்துட்டு இந்த மதிப்பை வந்துட்டு பிரதியிட்டு பாருங்கள். பிரதியிட்டுனாக்கா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல அந்த எக்ஸுக்கு பதிலாக 45ன்னு போட்டு பார்த்தா சரியாக வரும். இந்த 25ன்ற மதிப்பு வரும். போட்டு பார்க்கலாமா? 45, அந்த எக்ஸுக்கு பதிலாக 45ன்னு போட்டுக்கிறோம். சரியா? அப்புறம் மைனஸ் இருக்குதா, -20 இருக்குதா? சரி, ஈக்குவல்ட்டு இப்போ என்ன வரும் பாருங்கள், 45லேருந்து 20 போச்சுனாக்கா, 45ல் 20 போச்சுன்னா அப்படியே நம்ம சொல்லிடலாம் 25 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 25 தான் இருக்குதா, அந்த 25 தான் வரும். அதை தான் வந்துட்டு அதை எழுதியிருக்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி தான் இயற்கணிதத்தில் கூட்டல் கணக்குகள், கழித்தல் கணக்குகள் இந்த பேசிஸில் வந்துட்டு வர்றதை நம்ம இப்படி தான் வந்துட்டு சால்வ் பண்ணணும். ஏதாவது ஒரு கொடுத்த மதிப்புலேருந்து ஏதாவது ஒரு தெரியாத மதிப்பை வந்துட்டு இருக்கக்கூடிய மதிப்புகள் வச்சு நாம் கழித்தலோ கூட்டலோ செய்யும்பொழுது நமக்கு அந்த தெரியாத மதிப்புகளை கண்டுபிடிக்கலாம். சரியா? சரி, அடுத்ததாக வந்துட்டு அடுத்த வீடியோவில் இயற்கணிதத்தில் வகுத்தல், பெருக்கல் அந்த மாதிரி கணக்குகள் வரும்போது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரியா?